இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை, என் நாடகத்தை முடித்து வை, என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய்விடு ஐயனே. ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இன்றைய காணொளியில நாம நம்மளுடைய ஆதார சக்கரங்களான 7 சக்கரங்களில் 5வது சக்கரமான விசுத்தி, அந்த சக்கரத்தை பத்தின ஆழ்ந்த ஆன்மீக ரகசியங்களை தான் பார்க்க போறோம். இதுவரை நாம பார்த்த சக்கரங்களின் விளக்கங்கள் எல்லாம் குண்டலி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கிறோம். அந்த பிளேலிஸ்ட்ல இருக்குது. நம்ம சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல அதுல மற்ற சக்கரங்களுடைய விவரங்கள் அதுல இருக்கும். விசுத்தி சக்கரம், அதாவது த்ரோட் சக்கரா அப்படின்னா உண்மையை பேசும் சக்தி. இதுதான் இதோடைய சுருக்கம். அன்புள்ள ஆன்மீக தேடலில் இருக்கும் ஆத்ம அன்பர்களுக்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அதிர்வு. அது மற்றவர்களை மட்டும் பாதிக்காது, நம்மையும் உருவாக்கும். அந்த வார்த்தையின் மையம்தான் விசுத்தி சக்கரம். அது திறந்தால் நாம் பேசுவதும் மாறும், நாமே மாறிவிடுவோம். முதல்ல விசுத்தி சக்கரம் அப்படின்னா என்ன? விசுத்தி அப்படின்னா சுத்திகரிப்பு அப்படின்னு அர்த்தம். இது உங்கள் குரல் மையம், அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்கர நிலை தான் அந்த விசுத்தி. இது உண்மை வெளிப்பாடு. இது ஒரு சாதாரண கம்யூனிகேஷன் சென்டர் கிடையாது. இது ஒரு அல்செமி மையம். இடம் கழுத்து பகுதியில இது இருக்குது. ஆனால் இது ஒரு உடல் உறுப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒரு உண்மையை பேசும் திறன். இதோட ஆழமான உண்மை என்ன அப்படின்னா, விசுத்தி சக்கரம் திறந்தால் பயம் இல்லாமல் பேசுவீர்கள். பொய் பேச முடியாது. சைலண்ட் கூட மீனிங்ஃபுல்லா இருக்கும். அதாவது ஒரு விஷம் அமிர்தமாக மாறும். இந்த நிலை தான் நமக்கு இருக்கும். புராணங்களில் நீலகண்டர் கதையை கேட்டிருப்பீர்கள். அது ஒரு கதை மட்டுமல்ல. அதில் உள்ள உட்பொருள் என்னன்னா, விசுத்தி சக்கரம் திறந்தவனுக்கு வாழ்க்கையின் விஷங்கள் கூட அறிவாக மாறும். நிந்தனை ஒரு புரிதலாக மாறும். வழி ஞானமாக மாறும். தோல்வி திசைகளாக மாறும். நீ சாலோ பண்றது அதுதான் உன்னை உருவாக்குது. நீங்கள் ஏன் பேச முடிவதில்லை? சில நேரங்களில் நம்ம கவனிச்சோம்னா, சிலர் நம்ம கிட்ட சில கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆனா நம்மனால அதற்கான பதில் நம்ம மனசுக்குள்ள இருக்கும். நம்மனால சில நேரங்களில் பேச முடிவதில்லை. அவர் என்ன நினைப்பார்? நான் தவறாக பேசுவேனா? இந்த பயம் விசுத்தி சக்கரம் பிளாக் ஆகி இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். உண்மை என்னன்னா, நீங்கள் பேசாத உண்மை உங்கள் உள்ளே விஷமாக மாறும். பேசாத உண்மையின் மன அழுத்தம் நீங்கள் கவனித்தீர்களா? நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லாமல் விட்டால் தொண்டையில் ஒரு கட்டி போல ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். மனதில் ஹெவியா ஒரு ஃபீலிங் ஏற்படும். எனர்ஜி ட்ரைன் ஆகிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இது ஒரு
சைக்கலாஜிக்கல் மட்டும் அல்ல, இது ஒரு எனர்ஜெட்டிக் பிளாக்கேஜ். விசுத்தி சக்கரம் அன்எக்ஸ்பிரஸ்டு ட்ரூத் என்பதை தாங்கிக் கொள்ள முடியாது. இப்போ நாம கண்களை மூடி கவனமா நம்மளுடைய கழுத்து பகுதியை ஆழ்ந்து பார்த்தோம் அப்படின்னா அங்க ஒரு மெதுவா ஒரு சுவாசம் ஏற்பட்டுட்டு இருக்கும். அந்த சுவாசத்துல நீல நிற ஒளிய கற்பனை செய்யுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைகிறத கவனிங்க. உங்கள் குரல் கிளியர் ஆகிறத உணருங்க. இந்த விசுத்தி சக்கரம் சமநிலை அடைவதற்கு ஹம் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லணும். நல்லா மூச்சை இழுத்து ஹம் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அந்த ஆரம்பமாகும் பொழுது நம்மளுடைய மூச்சை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணணும். அந்த இம் என்ற அதிர்வு கழுத்தில் அதிர்வதை நாம உணரணும். இது ஒரு நாதம், ஒரு ஒளியின் ஆன்மீகம். விசுத்தி சக்கரம் என்பது சவுண்ட் கான்சியஸ்னஸ். அதாவது ஆன்மீகத்துல இதை நாதம் அப்படின்னு சொல்றோம். உலகம் முதலில் ஒளியாகவே தோன்றியது என்று பல ஆன்மீக சாஸ்திரங்கள் சொல்கின்றது. ஓம் என்பது யூனிவர்சல் வைப்ரேஷன். ஹம் என்பது இண்டிவிஜுவல் எக்ஸ்பிரஷன். நீங்கள் பேசுவது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு ஃப்ரீக்வன்சி, அது ஒரு அதிர்வலை. இப்போ சில ஆசனங்கள் செய்து இந்த விசுத்தி சக்கரத்தை சமநிலைப்படுத்துவது அல்லது அதனுடைய சக்தியை அதிகரிப்பதற்கு எந்த மாதிரியான ஆசனங்கள் நமக்கு உதவிகரமா இருக்குன்னா, சர்வாங்காசனம், மத்யாசனம், சிம்ஹாசனம், இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா விசுத்தி சக்கரம் இன்னும் பலப்படும். ஒரு சில பயிற்சிகள் நாம பார்க்கலாம். எப்படின்னா, தினமும் அன்றாட வாழ்க்கையில் உண்மையை பேசுங்கள். நிறைய ஜேர்னல்ஸ் எழுதுங்க, நிறைய பாடுங்க, அல்லது மந்திரங்களை ஜெபிங்க, சாண்டிங் பண்ணுங்க. இன்னும் சில ஆழமான பயிற்சிகள் என்ன பண்ணலாம்னா, சைலண்ட் ஃபாஸ்டிங், அதாவது மௌன விரதம் இருங்க. ஒரு நாள் உங்களால் ஃபுல்லாக பேசாமல் இருக்க முடியும்னா அது ரொம்ப நல்ல விஷயம். முதலில் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறது ஃபீல் ஆகும். நம்மளுடைய உணர்வுகளை நம்மளால் அடக்கி கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படும். பிறகு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த சைலன்ஸ் உங்களுடைய உணர்வுகளுக்கு ஒரு ரீசெட் பட்டனாக வேலை செய்யும். அதில் உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தபடியாக கான்சியஸ் ஸ்பீக்கிங் பிராக்டிஸ், அதாவது பேசுவதற்கு முன் சில கேள்விகளை கேளுங்க. இந்த வார்த்தை நான் பேசுவது தேவையா? அப்படி தேவை என்றால் அது உண்மையா, முழுமையாக உண்மையான விஷயமா, அல்லது அடுத்தவர் கூறுவதை நான் கூறுகிறேனா? இது அடுத்தவர்களை, அந்த உண்மையாக இருந்தாலும் அது அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்துமா அல்லது அன்பானதாக இருக்கிறதா? இந்த 3 ஃபில்டர் போடுங்க. இந்த 3லையும் பாஸ் ஆகி ஆம் என்று மட்டும் உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சா பேசுங்க. அடுத்தபடியாக இன்னர் லிசனிங். நீங்கள் மற்றவர்களை கேட்கிறீர்களா அல்லது பதில் சொல்ல தயாராகிறீர்களா? டீப் லிசனிங், இது ஒரு விசுத்தி
சக்கரத்தோட ஆக்டிவேஷனுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். அடுத்தபடியா த்ரோட் பிரீத்திங், அதாவது உஜ்ஜயி நாடி சோதனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிராணாயாமத்தின் பொழுது நம்ம மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது நம்ம இந்த விசுத்தி சக்கரம் இருக்கக்கூடிய ஏரியாவில் அந்த காற்று உள் செல்வதை நாம, அந்த பிராணசக்தி உள்ள செல்வதை நாம அங்க உணரணும், அந்த அதிர்வை உணரணும். அது கழுத்து பகுதியில செட்டில் வைப்ரேஷனை உருவாக்குறத உணரணும். அந்த வைப்ரேஷன் மைண்டை ஸ்லோ பண்ணும், அவேர்னஸை அதிகரிக்கும். உங்கள் மூச்சு சுத்தமாக இருந்தால் உங்கள் வார்த்தை சுத்தமாக இருக்கும். சுத்தமா இருக்கிறதுனா நாற்றம் அடிக்கிற காற்றுன்னு கிடையாது. அந்த காற்றை நீங்கள் ஆழ்ந்து உணர்தல், அதுதான் சுத்தம், அதுதான் சுத்தமான காற்று. அதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். அடுத்து சில உணவு பழக்க வழக்கங்களும் வாழ்க்கை முறைகளும் கூட இந்த விசுத்தி சக்கரம் சமநிலை பெறுவதற்கும் அல்லது ஆக்டிவேட் ஆகுறதற்கோ அல்லது சக்தி நிலையை உயர்த்துவதற்கோ மிகவும் உறுதுணையாக இருக்கும். அதாவது ஒரு வெதுவெதுப்பான நீர் குடிக்கலாம். அதை அந்த நம்ம தொண்டையில கழுத்து பகுதியில் அதை அந்த சூடை உணரணும். பழங்கள் சாப்பிட்டு அதனுடைய சுவையை தொண்டையில உணரணும். அடுத்தது தேன் சாப்பிட்டு அந்த அந்த ஒரு சுவையை நம்மளுடைய தொண்டையில உணரணும். இதெல்லாம் தொண்டை பகுதியை மையமா வச்சு நம்ம உணரக்கூடிய உணவு பதார்த்தங்கள். தவிர்க்க வேண்டிய உணவு பதார்த்தங்கள்லாம் அதிக குளிர்பானங்கள், ஜங்க் ஃபுட்டு, இதெல்லாம் நாம தவிர்க்கணும். அடுத்தது வாழ்க்கை முறையில பார்த்தீங்கன்னா நெகட்டிவா பேசக்கூடாது. ஆனால் முக்கியம், நீங்கள் பேசும் வார்த்தைகளே உங்கள் உணவு அப்படின்றத மறந்துடாதீங்க. இப்போ விசுத்தி சக்கரம் திறந்தால் நீங்கள் பேசுவது ஈகோவிலிருந்து வராது, அது அவேர்னஸ்ல இருந்து வரும். அப்போது வார்த்தைகள் குறையும், சைலன்ஸ் மீனிங்ஃபுல் ஆகும். தேவையானதை மட்டும் தான் பேசுவீங்க, தேவையில்லாதது உங்கள் கழுத்து பகுதியான தொண்டையிலிருந்து வெளியிலேயே வராது, ஆட்டோமேட்டிக்கா அது உள்ளே நின்றும். அது இப்ப இம்பேலன்ஸ், இது குறைவான சக்தி நிலையில் இருந்தால் ஒரு சாதாரண விஷயத்த கூட பேசுறதுக்கு பயமா இருக்கும், கான்ஃபிடன்ஸ் ரொம்ப லோவா இருக்கும், எமோஷனல் சப்ரஸ் ஆகும், அப்புறம் தொண்டையில சில இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். இது ரொம்ப அதிகமாக இருந்தா நிறைய பேசுவோம், நிறைய காசப்ஸ் பேசுவோம், ஹார்ஷ் வேர்ட்ஸ் பேசுவோம். அது பேலன்ஸ் ஆனாதான் ட்ரூத் பிளஸ் கம்பேஷனா இருக்கும். இப்போ இவைகள்னால ஏற்படும் ஆன்மீக பரிமாற்றம் அப்படின்றது விசுத்தி சக்கரம் திறந்தவர்களுக்கு வார்த்தை சக்தி அதிகரிக்கும். அவர் சொல்வது மற்றவர்களை பாதிக்கும். அவர் சைலன்ஸ் கூட ஹீலிங் ஆகும். இது வாக் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. விசுத்தி சக்கரம் திறப்பது என்பது பேசுவது அல்ல, நல்லதை பேசுவதும் அல்ல, சரியாக பேசுவதும் அல்ல, உண்மையாக இருப்பது. அதாவது உங்களுக்குள் நீங்கள் உண்மையாக இருப்பது. ஆக்ஞா என்பது உண்மையை பார்க்கக்கூடியது, விசுத்தி என்பது உண்மையை பேசக்கூடியது. இந்த இரண்டும் இணைந்தால் நீங்கள் ஒரு சேனல் ஆகிறீர்கள். உங்கள் மூலம் இந்த உலகிற்கு உண்மை வெளிப்பட ஆரம்பிக்கும். இதை ஆழ்ந்து சிந்திச்சு இதோட உண்மை நிலையை உணர்ந்து அதற்கான பயிற்சிகளை செய்தால் விசுத்தி சக்கரம் ஒரு நல்ல உயர் சக்தி நிலையை அடையும். ஓம் சிவாய நமः.